நேற்று ஆப்பிள் அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன் எஸ்இ ஃபோனை லான்ச் பண்ணாங்க. பெரிய லான்ச் இவெண்ட்லாம் எதுவும் கிடையாது, ஒரு சின்ன ப்ரெஸ் ரிலீஸ்லேயே முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஆப்பிளே இது ஒரு பெரிய விஷயமா பார்க்குற மாதிரி தெரியல. ஆனால் இந்த ஐஃபோன் எஸ்இ இது ஒரு மேஜர் லான்ச். ஏன்? வீடியோ பாருங்கள். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன் எஸ்இ என்ன ஃபோன் இது? இதில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன் எஸ்இ மாதிரியே அந்த ஃபோனில் வந்து ஐஃபோன் 6s இன்டர்னல்ஸை ஐஃபோன் 5s பாடியில் கொடுத்தாங்க. இந்த தடவை ஐஃபோன் 11 இன்டர்னல்ஸை ஐஃபோன் 8 பாடியில் கொடுக்குறாங்க. ஸோ ஐஃபோன் 8 இந்த பாயிண்டில் ஒரு 2 வருஷம் ஆச்சு அது லான்ச் ஆகி. ஸோ ஐஃபோன் எஸ்இ 2ல் என்ன சிமிலராக இருக்குது அதோட அப்படின்னு பார்த்தோன்னா, பேசிக்காக அதே மாதிரி கிளாஸ் பேக், எக்ஸாக்டாக அதே டைமென்ஷன்ஸ் தான். ஆப்பிள் இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் 8 கேசஸ் எல்லா ஆக்சசரிஸும் இந்த ஐஃபோன் எஸ்இயோட பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஃப்ரண்ட் வந்து ஐஃபோன் 8 வரையிலேயே அது கொஞ்சம் முக்கியம் தான் இருந்துச்சு. அந்த பாயிண்ட்டுக்கே அது கொஞ்சம் ரொம்ப பெசல்ஸ்லாம் பெருசாக தான் இருந்துச்சு. இப்போ இன்னும் 2 வருஷம் கழிச்சு டிஸ்பிளே ரெசல்யூஷனும் கம்மி, ஃப்ரண்ட்டில் பெசல்ஸும் ரொம்ப அதிகம். ஸோ அது ஒரு மேஜர் நெகட்டிவ் இந்த ஃபோனில். ஸோ இந்த ஐஃபோன் எஸ்இ சீரீஸ் எதனால் இந்த சீரீஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, எதனால் இந்த ஃபோனை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பேசிக்காக இதுக்கு யூஎஸில் எப்படி அவங்க ஃபோன்ஸ் விற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யூஎஸ் ஆப்பிளுக்கு ஒரு மேஜர் மார்க்கெட். ஸோ யூஎஸில் வந்து நம்ம வாங்குற மாதிரி ஃபோன்ஸ் வாங்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக எல்லா ஃபோன்ஸுமே கான்ட்ராக்ட் சிஸ்டமில் தான் வாங்குவாங்க. அதாவது கேரியர்ஸ் இருக்காங்கல்ல, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அவங்க வந்து ஃபோனோட காஸ்ட்டை சப்சிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக கம்மியான ரேட்டில் ஒரு ஐஃபோனை வாங்கிட்டு மாதம் ஒரு கமிட்டட் போஸ்ட்பெய்ட் பிளானில் இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த பிராண்ட்ஸ் வந்து எவ்வளோ காசை சப்சிடைஸ் பண்ணுறாங்களோ அதை திருப்பி எடுக்கிறாங்க. பட் வாங்குறவங்களுக்கு முதல்ல ஐஃபோன் கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்கும். இந்த கான்ட்ராக்ட்ஸ் ஜென்ரலாக 2 வருஷம் இருக்கும். ஐஃபோன் 5s செப்டம்பர் 2013 வந்துச்சு. ஐஃபோன் எஸ்இ மார்ச் 2015 வந்துச்சு, 2.5 வருஷம் கழிச்சு. அதே மாதிரி இப்போ ஐஃபோன் 8 செப்டம்பர் 2017 லான்ச் ஆச்சு. ஐஃபோன் எஸ்இ இப்போது ஏப்ரல் 2020, திருப்பியும் 2.5 வருஷம். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, ஜென்ரலாக ஒரு பிராண்ட் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணால் முதல் 6 மாதத்தில் தான் மேக்ஸிமம் சேல்ஸ் இருக்கும். ஸோ செப்டம்பர் 2017 மார்ச் 2018 யூஎஸில் ஆப்பிள் மேக்ஸிமம் ஐஃபோன் 8s விற்றுருப்பாங்க. ஸோ அத்தனை பேரோட கான்ட்ராக்டும் கடைசி 6 மாதத்தில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ சில பேர் மேபி ஐஃபோன் 8 ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் புது ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கலாம். 2015 இதே மாதிரி தான் ஐஃபோன் 5s அந்த 4 இன்ச் ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சவங்க புது ஐஃபோன் 6s அப்டேட் பண்ணாமல் இன்னமும் ஐஃபோன் 5s இருந்திருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஐஃபோன் 10s, ஐஃபோன் 11 இதெல்லாம் நல்ல ஃபோன்ஸ் தான். பட் ஓவரால் டைமென்ஷன்ஸ், ஓவரால் அந்த ஆப்பிள் ஐஃபோன் 8 நிறைய மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ஐஃபோன் 8 பிடிச்சவங்க இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக, ஒரு ஆப்ஷனாக இங்கே ஐஃபோன் எஸ்இ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஐஃபோன் எஸ்இ சீரீஸ் இருக்கிறதுக்கு இது ஒரு மேஜர் காரணம். இதுதான் ஒரே காரணம்னு கிடையாது. இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பழைய பார்ட்ஸை இங்கே யூஸ் பண்ண முடியும். ஏதாவது எக்ஸஸ் இருந்துச்சுன்னா ஐஃபோன் 8 மேனுஃபேக்சரிங்லேருந்து அதை இங்கே ரீயூஸ் பண்ணலாம். அதனால ஐஃபோன் எஸ்இயோட ப்ரைஸ் ஜென்ரலாக ஆப்பிளோட மற்ற ஃபோன்ஸோட ப்ரைஸோட கம்மியாக வரும். உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் ஐஃபோன் எஸ்இ 2020 42,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு இருக்கிறதுல சீப்பஸ்ட் கரண்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 11 65,000 50% அதிகமான ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம ஏன் ஐஃபோன் 11 அதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஐஃபோன் எஸ்இ 2020 ஐஃபோன் 11 உள்ள அதே சிப் உள்ளே கொடுத்துருக்காங்க, A13 bionic. இன்றைக்கி தேதிக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிப், இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மொபைல் சிப்னு கூட சொல்லலாம். ஸோ ஆப்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்காக தான் ஐஃபோன் எஸ்இ சீரீஸ் எடுத்துகிட்டு வராங்க. பட் ஆப்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு முக்கியம் இல்லை. கன்சியூமராக நம்மளுக்கு ஏன் இந்த ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷன், அட்லீஸ்ட் ஏன் இந்த ஃபோன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அப்டேட்ஸ். உள்ள புது ப்ராசஸர் இருக்கிறதுனால ஐஃபோன் 11 எத்தனை நாள் அப்டேட்ஸ் வருமோ அதே அளவுக்கு ஐஃபோன் எஸ்இக்கும் அப்டேட்ஸ் வரும். கம்மியான ரேட்டுக்கு வாங்கினாலும் ஐஃபோன் 11, ஐஃபோன் 11 ப்ரோ, ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் இந்த ஃபோன்ஸ்க்கு எவ்வளோ நாளைக்கு சப்போர்ட் இருக்குமோ அதே அளவுக்கு ஐஃபோன் எஸ்இக்கும் இருக்கும். இப்போ முதல்ல ஐஃபோன் எஸ்இ எடுத்துக்கிட்டிங்கன்னா iOS 9.3.2 லான்ச் ஆச்சு. இப்போ iOS 13.4 வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் இருக்குது. எஸ், சில ஃபீச்சர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க, பட் மெயின் ஃபீச்சர்ஸ், டார்க் மோட், இது எல்லாமே இன்னமும் அவைலபிளாக இருக்குது. 4 வருஷம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐஃபோன் எஸ்இ 2020க்கும் ரொம்ப நாள் சப்போர்ட் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
நீங்கள் கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு OnePlus ஃபோன் 2016 வந்தது என்ன அப்படின்னு பார்த்தா OnePlus 3. iPhone SE அந்த முதல் iPhone SE லான்ச் ஆகி 3 மாதம் கழிச்சு தான் அந்த ஃபோன் லான்ச் ஆச்சு. அதோட கடைசி மேஜர் அப்டேட் ஆண்ட்ராய்ட் பை. 2018 கூகுள் லான்ச் பண்ண ஆண்ட்ராய்ட் பை. இங்கே நான் ஏன் ஒன்ப்ளஸை இழுக்கிறேன்னா, ஒன்ப்ளஸ்க்கு ஜென்ரலாக அப்டேட் ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. அப்டேட்ஸ் டைத்துக்கு கொடுப்பாங்க, ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவாங்க. OnePlus 3 ஆக்சுவலாக மற்ற ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் OnePlus 3க்கு 3 மேஜர் அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. ஆண்ட்ராய்ட் 7, ஆண்ட்ராய்ட் 8 ஓரியோ, ஆண்ட்ராய்ட் பை. ஜென்ரலாக ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னா கூட 2 மேஜர் அப்டேட்ஸ் தான் கொடுப்பாங்க. இதில் 3 கொடுத்தும் 2018 கூகுள் ரிலீஸ் பண்ண ஆண்ட்ராய்ட் பை தான் கடைசி மேஜர் அப்டேட். ஸோ லான்ஜிவிட்டி, அதாவது எத்தனை நாள் சப்போர்ட் இருக்கும் நம்ம ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone SE 2020 ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, வேறு என்ன iPhone 8லேருந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல 3D டச். iPhone SEயில் அது கிடையாது. ஆப்பிள் இப்போ 3D டச்சை டோட்டலாக அபேண்டன் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக அந்த ஃப்ளாக்ஷிப்ஸ்லேயும் அது இல்லை. ஸோ அதனால் இங்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேமரா iPhone 11 உள்ள அதே ப்ரைமரி கேமரா, 12 மெகா பிக்சல்ஸ் f1.8 லென்ஸ் OISோட உள்ள இந்த A13 சிப் இருக்கிறதுனால ஸ்மார்ட் HDRம் இங்கே அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் கேமராங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான். பட் ஆப்பிளோட போர்ட்ரேட் மோட் டெப்த் சென்சர் இல்லாமல் கூட டீசெண்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. நம்ம iPhone XR பார்த்துருக்கோம். பட் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, iPhone SEயில் ஹியூமன் ஃபேஸஸ்க்கு மட்டும் தான் போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடியும், பெட்ஸ்க்கெலாம் எடுக்க முடியாது. 4K 60 ஒரு ஆப்ஷனாக இருக்கும், பட் ஃப்ரண்ட் கேமராவில் கிடையாது. ஏன்னா iPhone 8ல் உள்ள அதே 7 மெகா பிக்சல் கேமரா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 4K எடுக்கணுன்னா 8.3 மெகா பிக்சல்ஸ் வேணும். ஸோ மெகா பிக்சல்ஸ் பத்தாது. இன்னும் போர்ட்ரேட் மோட், அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாமே செல்ஃபீஸ்க்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பேட்ரின்னு வரையில் ஆப்பிள் ஜென்ரலாக அவங்க பேட்ரி கெப்பாசிட்டி அவங்க ப்ரெஸ் ரிலீசஸில் சொல்ல மாட்டாங்க, ஈவெண்ட்லேயும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் iPhone 8ஓட அதே டைமென்ஷன்ஸ் இருக்கிறதுனால பேட்ரி கெப்பாசிட்டி எதுவும் மாறின மாதிரி தெரியல. ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புது iPhone SEயில் ஒரு நாள் பேட்ரி தாங்கணும், சிங்கிள் சார்ஜில் ஒரு நாள் யூஸ் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A13 சிப்பில் நிறையவே பேட்ரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால இது மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கணும். சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னமும் ஒரு 5 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுக்குறாங்க. 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் iPhone 8 மாதிரி பாக்ஸில் 5 வாட் சார்ஜர் தான். 42,500 ஃபோனுக்கு 5 வாட் சார்ஜர், 14,000 Realme 6க்கு 30 வாட் சார்ஜர். அதுதான் ஆப்பிள். ஸோ அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ். ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்கிறது ஒரு பாசிட்டிவ். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆப்பிள் ஜெனரலாக ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணல ஒரு பழைய மாடலை விற்கிறத நிறுத்திடுவாங்க. பட் அதோட ஒரு எக்ஸெப்ஷன் என்னென்னா iPhone SE. முதல் iPhone SE இதுக்கு நிறைய ப்ரைஸ் கட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இந்த ஃபோன் வித்துட்டு இருந்துச்சு. ஸோ iPhone SE 2வும் ஒரு பாயிண்டில் ஃப்யூச்சரில் ஒரு கம்மியான ரேட்டுக்கு, இதோட கம்மியான ரேட்டுக்கு விற்க சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு $399 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே கன்வெர்ட் பண்ணால் இப்போ ருப்பி ட்ராப் ஆனதுக்கப்புறம் கூட 30,500 மேலே வரக்கூடாது. பட் இந்தியன் ப்ரைஸ் 42,500. ஸோ இது பட்ஜெட் ஃபோன் கிடையாது கண்டிப்பாக. ஆனாலும் OnePlus 8ஓட ப்ரைஸ் இதோட அதிகமாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். இப்போ யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா OnePlus 8 $699, இது $399. ஸோ யூஎஸில் கண்டிப்பாக iPhone SE ஒரு மஸ்ட் பை, ரொம்பவே கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். இந்தியாவுக்கு வரையில் OnePlus வந்து இந்த அளவுக்கு ப்ரைஸ் ஏற்ற மாட்டாங்க இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரையில். பட் ஆனாலும் OnePlus 8 ஒரு 50,000 சுற்றி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கையில் iPhone SEயோட ப்ரைஸ் இன்னமும் கம்மியாக தான் இருக்கும் OnePlusஓட. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வேணும், ஒரு நல்ல கேமராவோட, இருக்கிறதுலே அதிகமான டைம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு ரெகுலரான ஆப்பிள் காம்ப்ரமைசஸ் ஓகே அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது லோ ரெசல்யூஷன் டிஸ்பிளே, பாக்ஸில் இருக்கிறதுலே கம்மியான ஸ்பீட் சார்ஜர். இந்த ஃபோன் iPhone 8 மாதிரி இல்லாமல் இதில் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஒரு ஃபிசிக்கல் சிம் தான், இன்னொன்று eSIM. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைசஸ்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா iPhone SE 2020 ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனாக இருக்கணும். இது கண்டிப்பாக வாங்கலாமா வேணாமான்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா யூஸ் பண்ணி பார்க்காம நான் அதை சொல்ல முடியாது. பட் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியுது. எனக்கு பர்சனலாக சின்ன ஃபோன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃபோன் கண்டிப்பாக அந்த 4.7 இன்ச் டிஸ்பிளேயோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கையில் நான் இதை கூடிய சீக்கிரம் லாக்டவுன் முடிஞ்ச உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ இல்லை அன்பாக்சிங் வீடியோவில் இதை பற்றி அதிகமாக பேசுவோம். ஸோ இதுதான் iPhone SE 2020 செகண்ட் ஜென் iPhone SE 2 எப்படி வேணாலும் ஏதோ ஒன்று, இதுதான் அந்த ஃபோன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு இருந்தால்
ரியல்மி, OnePlus, Xiaomi இந்த பிராண்ட்ஸை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஐஃபோன் SE 2க்கு வெயிட் பண்ணுவீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.